இந்த இந்த 24 ஆலயத்துடைய நிலை என்ன? ஆக நாளைக்கு வந்து அரசாங்கம், மாநில அரசாங்கம் எத்தனை ஆலயத்துக்கு இடம் கொடுக்க போகுது? நிர்வாகம் வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னா முதல்ல ஆலயம் வந்து நிரந்தரமா இருக்கணுமா இல்லையா? அப்பதானே அவங்களாலையும் செய்ய முடியும். கேலித்தீவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஆலயங்கள் வந்து, அதாவது அந்த காலகட்டத்தில் 4 தோட்டங்களாக இருந்தது. 4 தோட்டங்கள் உள்ள ஆலயங்கள் தெரியுங்களா? 4 தோட்டத்தில் 24 ஆலயங்கள் இருக்கின்றது. ஆனா இந்த 24 ஆலயமும் இப்பொழுது வந்து சிக்கலை எதிர்நோக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 48,000 நிலம், அந்த நிலத்தை வந்து மேம்பாட்டுக்கு கொண்டு போறாங்க. போட் வரப்போகுது. ஆமா, போட் வருது அங்க. அப்ப அப்படி வருகின்ற பட்சத்துல இந்த ஆலயங்களோட நிலை என்ன? ஏன்னா இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் இந்த ஆலயங்கள்லாம் வந்து தோட்டப்புற ஆலயங்கள்னால ஆர்வசில பதிவு கிடைக்காது. ஏன்னா நிர்வாகம் வந்து நடத்துறது தோட்டப்புறம் தான், அவங்க தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சிக்கல்ல இந்த 24 ஆலயத்துடைய நிலை என்ன? ஆக நாளைக்கு வந்து அரசாங்கம், மாநில அரசாங்கம் எத்தனை ஆலயத்துக்கு இடம் கொடுக்க போகுது? இந்த பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா எல்லாம் பெரிய ஆலயங்கள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, நாளை இந்த வாரத்தில் ஏதோ கும்பாபிஷேகம் கூட நடக்க போகுது ஒரு கோயிலுக்கு. ஆக அப்படிலாம் இருக்கின்ற பொழுது இதனுடைய நிலை வந்து என்ன ஆக போகுது? என்ன இந்த கேலித்தீவு மட்டும் இல்லை ஐயா, ஒட்டுமொத்த மலேசியாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2600-700 ஆலயங்கள்ல பாதி ஆலயங்களுக்கு நிலப்பட்டா இல்லாமல் இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் வந்து யாரு கவனிக்கப்படுறது, யாரு செய்ய போறது, எந்த நடவடிக்கை? ஏன்னா நாங்க என்ன கேட்கிறோம், 50 ஆண்டுக்கு மேற்பட்ட ஆலயங்களுக்கு நிரந்தர நிலப்பட்டா கொடுக்கணும், மாநில அரசாங்கம் கொடுக்கலாம். ஆனா இன்னும் இந்த 68 ஆண்டுகளாக இன்னும் வந்து யாரும் அதை பத்தி போதை பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் வருகின்ற பொழுது தேர்தல் வருது, அது பாட்டு வந்துட்டு முடிஞ்சோடனே அவ்வளவுதான், எல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பல ஆலயங்கள் அப்படிதான் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த மாதிரியான சூழல்ல நிர்வாகம் வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னா முதல்ல ஆலயம் வந்து நிரந்தரமா இருக்கணுமா இல்லையா? அப்பதானே அவங்களாலையும் செய்ய முடியும். அப்ப நிரந்தரம் இல்லாத இடத்துங்கள்ல அவங்க எப்படி சேவை ஆற்றுவது? அதுவும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கேன். நம்ம வந்து நாங்க வந்து சந்திப்பு நடத்தி தோட்டப்புற நிர்வாகத்துக்கிட்ட நாங்க வந்து என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த ஆலயம் இத்தனை ஆண்டுகளாக இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்றத ஒரு உத்தரவாத கடிதத்தை கேட்கிறோம். ஏன்னா அந்த உத்தரவாத கடிதம் இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிக்கோ அல்லது மாநில அரசாங்கத்துக்கோ நம்ம கொண்டு செல்ல முடியும் இந்த ஆலய பிரச்சனையை. அந்த தோட்ட நிர்வாகம் அதை வழங்கல அப்படின்னா சிக்கலை எதிர்நோக்கும். கண்டிப்பாக அந்த ஆலயம் நிலைப்படுத்துவதற்கு சிரமத்தை எதிர்நோக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் கீழே தான் அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கு. அவங்க தான் வந்து பொறுப்பாளர். ஆக அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறதுக்கு பல முறை நம்ம வந்து மனு செய்துட்டோம். அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. நேரடியாகவே பார்த்து பேசினாரியே அவர் பேசினாரு. அதுவும் அதுக்கு பிறகு அதை வந்து அவர் முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இதன் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்கு வருடத்துக்கு 6% வந்து வரி கட்டணும், அவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அப்ப 120 ஆலயங்கள்ல இருக்கின்ற சொத்து, அவங்க இந்த ஆலயத்துல எவ்வளவு சொத்து இருக்குதோ அந்த சொத்துக்கு தகுந்த வரி அவங்க கட்டி ஆகணும். அப்ப யார் விட்டு காசு யாரு சாப்பிட்டு இருக்கிறது? நம்ம பக்தர்கள் அந்த ஆலயத்துக்கு கொடுக்கிற நிதியை வச்சுதான் அந்த ஆலயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனையினால, நிர்வாக பிரச்சனையினால அந்த நிதி வந்து தேவையில்லாம அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆண்டுதோறும் 6% வரி அவங்க செலுத்திக்கிட்டு இருக்காங்க நிர்வாகம். ஆக இதையெல்லாம் முறைப்படுத்தணும்னு தான் நம்ம பார்க்குறோம். நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிஜியில் ஒரு ஆலயத்துக்கு பேர் சொல்லுவோம், அது ஒரு பிரச்சனை ஆகிடுது. பிஜியில் உள்ள ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு தான் தெரிய, பத்திரிகைலாம் வந்துச்சு. இன்றைக்கு அது முறையாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து இன்சொல்வன்சியில் நம்முடைய இந்து சங்கம் மூலமாக ஏற்பாடு செய்து அது நிர்வாகத்தை முறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த மாதிரி நாங்கள் இருக்குது, நம்ம வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஆக 3ஆம் தரப்பு அதை வந்து எடுத்து நிறைவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இது போல ஜொஹூர்லையும் ஒரு ஆலயம். ஆக இந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்கணும், ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஆலயத்தை மேம்படுத்துவதற்கு. ஆனால் அங்கு இருக்கின்ற மக்களும் வந்து இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. பல கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேரவே மாட்டேங்குது ஐயா. இதுதான் நம்ம கிட்ட இருக்கின்ற பிரச்சனை. ஆலய சுத்தி இருக்கின்ற மக்களுக்கு ஆலயத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆலயங்கள் நடக்கின்ற பிரச்சனை. அதாவது குறிப்பா வந்து நம்ம வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, குமத்திரியான் கீழியே, அதாவது பிரதமர் துறையின் கீழ் ஒரு தனி இலாக்கா வந்து இந்த ஆலய சம்பந்தமான விவகாரங்கள், இந்து சமுதாய விவகாரங்கள், நம்முடைய கலை கலாச்சார பண்பாட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள் குறித்தெல்லாம்
செய்வதற்கு ஒரு தனி இலாக்கா நம்ம வந்து அது பரிந்துரை இருந்தது. பல காலமாக அது நாங்கள் மட்டும் இல்லை, பல இயக்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இன்னும் அது வந்து யார் காதலி விழலையா இல்லை விழுந்தும் என்ன இது தெரியாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. யாரும் என்னன்னா எல்லாமே வந்து இப்போ நாங்கள் வந்து அரசு சார்பற்ற இயக்கமாக இருக்கின்றோம். இந்த அரசியல்வாதிகளுடைய அனுகூலமாக போனாதான் இந்த இது வந்து நடைபெறுவதற்கு சாத்தியம் இருக்கும். அப்போ அவர்கள்லாம் வந்து அதை முன்னெடுக்காத பட்சத்தில் நாங்கள் வெறும் இயக்கங்கள் மட்டும் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு அல்லது நாங்கள் முன்னெடுக்கிறதுல எட்ட மாட்டேனுது. மேலே உள்ள அமைச்சரவைக்கு எட்ட மாட்டேனுது எங்களுடைய குரல். அதுதான் நான் சொல்லணும்.